ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எக்கானமிக் சர்வே 2025 to 26க்கானதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதிலேருந்து தான் இனிமே வரக்கூடிய எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது இதுவும் படிக்க முடியல அப்படின்னா கூட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டீட்டெயிலாக படிக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, இப்போ இதில் ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குளோபல் எக்கானமி, உலக பொருளாதாரம் எப்படி இருந்தது, இனிமேல் எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 2021 6.61% இருந்தது. பேண்டமிக் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3.65% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. 2025 அது 3.3% இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு, ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா 2026 3.3%, 2027 அது 3.2% ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உலகளாவிய பணவீக்கம், குளோபல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2022 8.6% இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி 2024 5.8% இருந்தது. 2025 4.2 2026 அது 3.7 இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 குளோபல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ 4.2%, 2026 3.7% இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டேட்டாலாம் எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, IMFோடைய வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக், அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கச்சா எண்ணெய் பற்றி கொடுத்துருக்காங்க. கச்சா எண்ணெயோடைய சராசரி விலை 2022 பீப்பாய்க்கு $96.36 இருந்தது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. 2025 பார்த்தீங்க அப்படின்னா $68.92, 2026 அது $65.84 இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஸோ இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா மாதிரி எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏற்றுமதி வளர்ச்சி பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது க்ரோத் இன் எக்ஸ்போர்ட் வால்யூம்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். 2024 உலகளாவிய ஏற்றுமதி வளர்ச்சி எவ்வளோ இருந்தது அப்படின்னா 3.75% வந்து அதிகமாக இருந்தது. ஆனாலும் கூட இந்த அமெரிக்காவுடைய புதிய வரி விதிப்பு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால 2025 அந்த வளர்ச்சி 1.66% ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ 2026 அது ஓரளவுக்கு 2.45% அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இது வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வேர்ல்டு எக்கானமி. அடுத்ததாக இந்தியன் எக்கானமி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோத் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2024 to 25 6.49% இருந்த இந்தியாவுடைய பொருளாதாரம் 2025 to 26 7.4% இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமாக இருக்குது. ஸோ 6.4%லேருந்து 7.4% அதிகமாக இருக்குது. பேண்டமிக் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா -5.78 இருந்தது. அதுக்கப்புறம் 2021 to 22 9.69 போச்சு. அப்புறம் ரெடியூஸ் ஆகி 2024 to 25 பார்த்தீங்கன்னா 6.49 இருந்தது. இப்போது 2025 to 26 7.4% இருக்குது. ஸோ உலக அளவில் இந்தியா வந்து 4வது பெரிய பொருளாதாரம் இல்லையா, வேர்ல்ட்ஸ் 4th லார்ஜஸ்ட் எக்கானமி. இதுக்கப்புறம் USA, சைனா, ஜெர்மனிக்கு அப்புறம் இந்தியா இருக்குது. இந்தியாவுடைய நாமினல் GDP அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2024 to 25 $3.9 trillion. IMF வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2028 இந்தியா வந்து ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணி 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செக்டோரல் க்ரோத் இன் இந்தியா 2020 to 25 வரைக்கும் எந்தெந்த துறைகள் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பார்த்துக்கோங்க, டெர்ஷரி அப்படிங்கிறது, அதாவது 3ஆம் நிலைத்துறை இந்த பேண்டமிக் டைமில் -8 போச்சு. அதுக்கப்புறம் 2022 to 23 10.33% அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 to 25 அது 7.19% வந்து குறைஞ்சிருக்கு. 4 ஆண்டுகளுக்கான இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் சராசரி வளர்ச்சி விகிதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது 2021 to 22 24 to 25 வரைக்கும் 8.25% வலுவாக தான் இருக்குது. துறை வாரியான வளர்ச்சி, அதாவது அந்த 4 ஆண்டுகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிரைமரி செக்டார் வந்து 4.46%, 2ஆம் நிலைத்துறை செகண்டரி செக்டார் வந்து 8.17%,
டெர்ஷியரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார்ஸ் 8.92%ஆக இருக்குது. இது வந்து 4 ஆண்டுகளுக்கு. இதுவே 5 ஆண்டுகள் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கம்மி. சராசரி வளர்ச்சி விகிதம் எவ்வளோ? 5.44% கம்மியாக இருக்கும். ஸோ 4 ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் 8.25. இதுவே 5 ஆண்டுகள் அப்படின்னு சராசரி எடுத்தோம் அப்படின்னா 5.44%ஆக இருக்குது. ஸோ இதில் 5 ஆண்டுகளில் துறை வாரியான சராசரி அப்படின்னு பார்த்தோன்னா முதன்மை துறை பிரைமரி செக்டார் வந்து 4% தான். இரண்டாம் நிலைத்துறை 6.58%, மூன்றாம் நிலைத்துறை 5.46%. ஸோ இதில் ஒவ்வொரு செக்டாரும் வந்து லாஸ்ட் இயரோட இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ப்ரைமரி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 23 to 24 கம்பேர் பண்ணும்போது 24 to 25 அதிகமாக இருக்குது. 2.73%லேருந்து 4.39% க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே செகண்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. 2023 to 24 11.4 இருந்தது. 2024 to 25 6.13% இருக்குது. டெர்ஷரி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ வந்து 8.9லேருந்து 7.19 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைமரி செக்டார் வந்து க்ரோத் இருக்குது, செகண்டரியும் டெர்ஷரியும் வந்து க்ரோத் கம்மியாக இருக்குது. அடுத்ததாக இன்ஃப்ளேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியாவுடைய நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கம் சிபிஐ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து 4% வந்து குறைக்கிறது தான். 2020 to 2021 2024 to 2025 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் இன்ஃப்ளேஷன் எவ்வளவா இருந்தது? சராசரி ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5.68%ஆக இருக்குது. ஸோ நம்ம டார்கெட்டை விட அதிகமாக இருக்குது. 2023 to 24 5.4%ஆக இருந்தது. 24 to 25 4.6%ஆக இருக்குது. 2025 to 26 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1.7%ஆக இருக்குது. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் தான் இருக்குது. 4.6%லேருந்து 1.7%ஆக இருக்குது. ரெப்போ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ லாஸ்ட்டாக என்ன வச்சுருந்தாங்களோ அதுதான், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணாமல் தான் இருக்காங்க. 5.25%ஆக வந்து ரெப்போ ரேட் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இந்தியாவுடைய எஃப்டிஐ ஈக்விட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா 2020 to 21 $59.64 பில்லியன் இருந்தது. 2024 to 25 $50 பில்லியன் கம்மியாக இருக்குது. ஸோ 2020 to 21 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. பட் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. 2023 to 24 $44.42 பில்லியன் இருந்தது. 24 to 25 $50 பில்லியன் அதிகமாக இருக்குது. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 2025 to 26 எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து கணிச்சிருந்தாங்க அப்படின்னா 7.3% கணிச்சிருந்தாங்க. இதே போல் இந்திய ரூபாயோடைய மதிப்பு அப்படிங்கிறது இப்போ வர வர கம்மியாயிட்டே வருது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா 2017 to 18 வெறும் 64.45 ரூபாய் தான். ஆனால் இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு டாலரோட மதிப்பு 91லேருந்து 92 வரைக்கும் இருக்குது. அதாவது நம்மளுடைய ரூபாயோடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகளாவிய வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள், இறக்குமதி அதிகமாகவும் ஏற்றுமதி குறைவாகவும் இருக்கிறது ஒரு காரணம். சரிங்களா? குளோபல் ட்ரேட் இம்பேலன்சஸ். அடுத்ததாக கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ், மூலதன வெளியேற்றம். அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, முதலீடு செஞ்சுருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த முதலீடுகளை திரும்ப பெறதுனால ரூபாயோடைய மதிப்பு வந்து கம்மியாகுது. இதே போல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், எங்கே எடுத்துக்கிட்டாலும் போர், அந்த நாடு இந்த நாடு போராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய வரி விதிப்பு, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரூபாயோடைய மதிப்பு வந்து குறையுது. ஸோ இதெல்லாம் வந்து ரீசனாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டோடைய எக்கானமிக்கு வருவோம். ஸோ க்ரோத் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்தியாவோடைய எக்கானமி பேண்டமிக் டைமில் -5 போச்சு. பட் தமிழ்நாட்டோடது பார்த்திங்க அப்படின்னா 0.07 இருந்தது, மைனஸ் அளவுக்கு போகல. 2021 to 22 7.89% இருந்தது. 2023 to 24 9.26% இருந்தது ஜிடிபி. இது 2024 to 25 எவ்வளவா இருக்குது, 11.19% இருக்குது. இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். ஸோ மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாநிலமாக இருக்குது. 11.19 இதுதான் வந்து ரியல் ஜிஎஸ்டிபி க்ரோத்.
2010 to 11ல் 13.12% இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டபுள் டிஜிட் வரது அப்படின்றது இப்போ தான். இது தேசிய சராசரி வளர்ச்சியோட கம்பேர் பண்ணும்போது அதிகம் தமிழ்நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவோடைய நிலப்பரப்பில் தமிழ்நாடு எத்தனை சதவீதம்? 4%. மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம்? 6% மட்டும்தான் இருந்தாலும் கூட 2024 to 25ல் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தமிழ்நாட்டோடைய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா 9.4%. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2024 to 25ல் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தமிழ்நாட்டோடைய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா 9.4% நேஷ்னல் ஜிடிபிக்கு. இதை அமௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார மதிப்பு நடப்பு விலையில் நாமினல் ப்ரைஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 to 25ல் தமிழ்நாட்டோடைய மொத்த ஜிஎஸ்டிபி 31.19 லட்சம் கோடி. டாலரில் சொல்லணும் அப்படின்னா $370 பில்லியன் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது 15.98% வந்து அதிகம். ஸோ வருடாந்திர வளர்ச்சி இது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். தமிழ்நாட்டோடைய ஜிடிபி 11.19% 2024 to 25க்கானது. நேஷ்னல் ஜிடிபிக்கு தமிழ்நாட்டோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னா 9.4%. நாமினல் ப்ரைஸஸில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டோடைய மொத்த ஜிஎஸ்டிபி 31.19 lakh crore. இது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது க்ரோத் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 15.98%. ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக தமிழ்நாட்டோடைய பொருளாதாரம் பட்ஜெட் வந்து வெளியிட்டிருந்தாங்களே அதுபடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க அப்படின்னா 2025 to 26ல் 36.57 லட்சம் கோடியாக இருக்கும். 24 to 25ல் 31 லட்சம் கோடி. அது 25 to 26ல் 36.57 லட்சம் கோடியாகவும் 2026 to 27ல் 41 லட்சம் கோடியாகவும் உயரும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டிபி ட்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 2014 to 15லேருந்து 2018 to 19 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7.18%. கொரோனா தொற்றுக்கு முன்னாடி வரைக்கும் சராசரியாக 7.18% வளர்ச்சியோட தமிழ்நாடு வந்து இந்தியாவில் 10வது இடத்துல இருந்தது. இதுவே கொரோனா தொற்றுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2021 to 22லேருந்து 24 to 25 வரைக்கும் ஆவரேஜ் சராசரி எவ்வளோ 8.63%. 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ கொரோனாவுக்கு தொற்றுக்கு முன்னாடி 10வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இப்போது 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ அதை தான் இந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் ரியல் எக்கானமிக் க்ரோத் ஆஃப் மேஜர் இண்டியன் ஸ்டேட்ஸ். இது வந்து 2014 to 18லேருந்து 19 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத், கர்நாடகா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இடத்துலையும் 3வது இடத்துலையும் இருந்திருக்கும். அதாவது கொரோனா முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாக்கு அப்புறமா குஜராத் வந்து 5வது இடத்துக்கும் கர்நாடகா வந்து 6வது இடத்துக்கும் போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தரவரிசையில் முன்னாடி போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டோடைய செக்டோரல் க்ரோத் ஒவ்வொரு செக்டார்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டோடைய 11.19% அந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி செக்டார்ஸ் தான். 2ஆம் நிலைத்துறையோடைய பங்களிப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அதுலேயும் 2ஆம் நிலைத்துறை அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் யூட்டிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை இதெல்லாம் வரும். அதில் உற்பத்தி துறையோடைய பங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ உற்பத்தி துறையோடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்திருக்கு. 2023 to 24ல் 13.7% வளர்ச்சியாக இருந்தது. அதை தொடர்ந்து 2024 to 25ல் பார்த்தீங்க அப்படின்னா 13.43% அதே தக்க வச்சிருக்கு. ரொம்ப வந்து குறையவும் இல்லை, ரொம்ப அதிகமாகவும் இல்லை. ஸோ முன்னையும் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார் 2ஆம் நிலைத்துறையில் உற்பத்தி துறை அப்படின்னு பார்த்தோம்னா 2024 to 25ல் 14.74% வலுவான வளர்ச்சியை வந்து எட்டியிருக்கு. தேசிய அளவை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிக வளர்ச்சி. ஸோ தேசிய சராசரி எவ்வளோவா இருக்குது? 4.5% தான். செகண்டரி செக்டாரில் மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா 4.5% தான். ஆனால் தமிழ்நாட்டோடது மேனுஃபேக்சரிங் செக்டார் எவ்வளோ? 14.74%. ஸோ 3 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ டீட்டெயில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஹைலைட்ஸை படிச்சுக்கோங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. போன வருஷத்தோடு இந்த வருஷம் எப்படி, 4 வருஷத்தில் சராசரி எவ்வளோ, இந்தியாவோடய கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ, இந்த மாதிரி தான் வந்து கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருந்திருப்பாங்க.
ஸோ போன வருஷத்தில் மேனுஃபேக்சரிங் செக்டாரோடைய க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 12.59%. இப்போ அது 14.74% அதிகமாகிருக்கு. 4 ஆண்டுகளுக்கான சராசரி அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 2021 to 22லேருந்து 24 to 25 வரைக்கும் உற்பத்தி துறையுடைய வளர்ச்சி 9.38%. ஸோ இதில் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்ப காலத்திலேருந்து தொழில் மயமாக்கல் வந்து மேற்கொள்ளப்பட்டதுனால, அப்புறம் நிறைய வகையான தொழில் பிரிவுகள் வந்து செக்டோரல் டைவர்சிஃபிகேஷன் இருந்ததுனால, சிறந்த உள்கட்டமைப்பு, அப்புறம் மனித வளத்தை அதிகமாக பயன்படுத்தினதுனால, நிலையான ஆட்சி, அப்புறம் தொலைநோக்கு பார்வை கொண்ட தொழில் கொள்கைகள், ஏற்றுமதி திறனை அதிகரிக்கிறதுல காட்டப்பட்ட தீவிரமான கவனம் அப்படின்றத காரணமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, நாட்டோடைய உற்பத்தி துறை வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்குது. இது 2025 to 26க்கான இந்திய பொருளாதார ஆய்வு எக்கானமிக் சர்வே வந்து குறிப்பிட்டிருக்கும். நாட்டோடைய உற்பத்தி துறை வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு முதல் இடத்துல. ஸோ இந்தியாவுடைய மொத்த தொழிற்சாலை தொழிலாளர்களில் பார்த்தோம் அப்படின்னா 15% பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இது மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுங்க. குஜராத் வந்து 13% பேர், மகாராஷ்டிரா வந்து 13% பேர். அதோடு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அதிகமாக இருக்குது. இதே போல் இந்தியாவுடைய எக்கானமிக் சர்வேயில் 2 முக்கிய துறைகள் வந்து முன்மாதிரியாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஒன்று வந்து ஆட்டோமொபைல் கிளஸ்டர், தமிழ்நாட்டுடைய ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்தி மண்டலம். ஸோ சிறந்த தொழில்துறை கட்டமைப்புக்கு வந்து உதாரணமாக இருக்குது அப்படின்னும், ஸ்ரீபெரும்புதூர் மின்னணு மண்டலம் எலக்ட்ரானிக்ஸ் எக்கோசிஸ்டம். ஸோ அங்கே வந்து மின்னணு சாதன உற்பத்தி சூழல், அப்புறம் சரியான தொழிற்கொள்கை, அப்புறம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி, இதெல்லாம் வந்து இதுக்கு அடையாளமாக வந்து சுட்டி காட்டியிருக்காங்க எக்கானமிக் சர்வேயில். ஸோ இப்போ வரைக்கும் செகண்டரி செக்டார் பார்த்தோம். செகண்டரியிலே மேனுஃபேக்சரிங் செக்டாரோடைய க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. டெர்ஷரி செக்டார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பேண்டமிக்கில் மைனஸில் இருந்தது. அப்புறம் அது வந்து இப்போது 11.3% வந்து அதிகமாக இருக்குது. ப்ரைமரி செக்டார் வந்து போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது அதிகம்தான். 1.21% இருந்தது. இப்போது 3.18% வந்து அதிகமாக இருக்குது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா 2021 to 22 கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஸோ ஓவராலாக இந்த செக்டார்ஸோடைய கான்ட்ரிபியூஷன், மொத்த மாநில உள்நாட்டு மதிப்பு கூட்டலில் இந்த துறைகளுடைய பங்களிப்பு, ஸ்டேட்ஸ் கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் GSVAல பார்த்தீங்க அப்படின்னா 2024 to 25 முதன்மை துறை 13.4%, இரண்டாம் நிலைத்துறை 33.1%, சேவைத்துறை 53.6%. வழக்கம் போல் டெர்ஷரி செக்டார், சர்வீஸ் செக்டார்ஸ் தான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதில் இந்த இரண்டாம் நிலை துறைகளோட பங்களிப்பு இன்னும் அதிகமாகிற பட்சத்தில் அது வந்து இன்னும் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 11.3% இருக்குது. அதில் ரியல் எஸ்டேட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 12.42%, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 14.2%, டிரான்ஸ்போர்ட், ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் 11.29%, மற்ற சர்வீசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12.49% இருக்குது. ஸோ 2024 to 25 சர்வீஸ் செக்டாரோடைய வளர்ச்சிக்கு இந்த இருக்கக்கூடிய சப்செக்டார்ஸும் வந்து காரணம். அடுத்ததாக நம்ம ப்ரைமரி செக்டார் அப்படின்னு வரும்போது, ஸோ அதில் வந்து அக்ரிகல்ச்சர், லைவ் ஸ்டாக், ஃபாரஸ்ட்ரி, லாகிங், ஃபிஷ்ஷிங், அக்வாகல்ச்சர், மைனிங், குவாரிங் இதெல்லாம் வந்து வரும். ஸோ எந்தெந்த செக்டார் கீழே என்னென்ன வருது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. 2020 to 21 3.37% இருந்தது. 2024 to 25 3.18% அதிகமாக இருக்குது. ஸோ 23 to 24 சரிவு சந்திச்சா கூட வனத்துறையோடைய வளர்ச்சி மீன்வளத்துறையோடைய வளர்ச்சியினால் 3.18% அதிகமாக இருக்குது. ஸோ வனத்துறை பார்த்திங்க அப்படின்னா 8.77% இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. மீன்வளத்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 9.89% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் ப்ரைமரி செக்டாரோடைய க்ரோத் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் வேளாண் துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1.9 லட்சம் கோடி வந்து பங்களிக்குது தமிழ்நாட்டோடைய GSVAல. ஸோ மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் 6.65% 5வது பெரிய துறையாக எது இருக்குது? வேளாண் துறை வந்து இருக்குது. மாநிலத்தோடைய நிலப்பரப்பில் மொத்த சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 2016 to 17 43.31% இருந்தது.
அது 2023 to 24 47.58% அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கணும். மாநிலத்தோடைய நிலப்பரப்பில் மொத்த சாகுபடி இப்போ எவ்வளோவா இருக்குது? 47.58% அதிகமாக இருக்குது. 2024 to 25 மொத்த சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 62.25 லட்சம் ஹெக்டேராக இருக்குது. சராசரி போகம் வந்து 1.29 அதிகமாக இருக்குது. ஓகே, தமிழகத்தோடைய தேசிய அளவிலான சாதனைகள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பயிர்களுடைய விளைச்சலில் தமிழகம் வந்து தேசிய அளவில் முன்னிலையில் இருக்குது. அதாவது கேழ்வரகு உற்பத்தி, கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. கேழ்வரகு ராகி அப்படின்னு எடுத்துட்டோன்னா சாகுபடி எவ்வளவா இருக்குது? ஹெக்டேருக்கு 3758 கிலோவாக இருக்குது. இதுவே கரும்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஹெக்டேருக்கு 1,1435 கிலோவாக இருக்குது. அடுத்ததாக எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. ஸோ ஹெக்டேருக்கு 1976 கிலோ வந்து சாகுபடி செய்கிறாங்க. நிலக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ ஹெக்டேருக்கு 2390 கிலோ வந்து பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வாழை சாகுபடி முறையை வந்து இந்திய பொருளாதார ஆய்வறிக்கையும் வந்து பாராட்டியிருக்கு. ஸோ வாழை சாகுபடியில் தமிழ்நாடு வந்து அதிக அளவில் இருக்குது. தோட்டக்கலைத்துறையுடைய சாதனை அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய எக்கானமிக் சர்வே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உழவர்களுக்கான கடனுதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2019 to 20 2.23 லட்சம் கோடியாக இருந்தது. வேளாண் கடன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது 2023 to 24 4.52 லட்சம் கோடியாக வந்து 2 மடங்குக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேளாண் கடன் வழங்குதலுடைய ஒட்டுமொத்த வருடாந்திர வளர்ச்சி வீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 19%. 2023 to 24 299 லட்சம் உழவர்களுக்கு வந்து கடன் வழங்கப்பட்டிருக்கு. அதில் 78% பேர் வந்து சிறு குறு விவசாயிகள். அடுத்ததாக கால்நடை வளர்ப்புத்துறை லைவ் ஸ்டாக் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 to 25 மொத்த மாநிலத்தோடைய மொத்த மதிப்பு கூட்டலுக்கு வந்து 1.47 லட்சம் கோடி வந்து பங்களிச்சிருக்கு. மாநிலத்தோடைய மொத்த மதிப்பு கூட்டலில் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 5.1%. அடுத்ததாக முட்டை உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2001 39,249 லட்சமாக இருந்த முட்டை உற்பத்தி 2023 to 24 2.2 லட்சம் மில்லியனாக அதிகமாகிருக்கு. இதே போல் மீன் பிடித்தல் மீன் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் எத்தனை சதவீத பங்களிக்குது? 0.99%. 2023 to 24 1.34 லட்சம் டன் மீன் பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக மட்டுமே 6,854 கோடி ரூபாய் வந்து அந்நிய செலாவணி ஈட்டப்பட்டிருக்கு. இதே போல் செக்டோரல் ஷேர் ஆஃப் ஜிஎஸ்டிபி இன் தமிழ்நாடு அட் 2011 to 12 ப்ரைஸஸ் அப்படின்னு ஒரு டேபிளர் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. 2014 to 15 24 to 25 வரைக்கும் ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் அதோடைய ஷேர் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது. ப்ரைமரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 14 to 15 11.26% இருக்குது. 2024 to 25 9.16% இருக்குது. செகண்டரி செக்டார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2014 30% இருந்தது. 2024 to 25 33% அதிகமாக இருக்குது. டெர்ஷரி செக்டார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2014 49.52% இருந்தது. 2024 to 25 பார்த்தீங்க அப்படின்னா 46.23% இருக்குது. 2014 கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பார்க்கும்போது அந்த 46% அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகுது. இதில் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ் ஆன் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதோடைய பங்களிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. 2014 to 15 மொத்த ஜிஎஸ்டிபியில் இதோடைய பங்கு 8.83% இருந்தது. ஆனால் 2024 to 25 பார்த்தீங்க அப்படின்னா அது 11% அதிகமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே செக்டோரல் க்ரோத். அடுத்ததாக பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் 2024 to 25 3.62 லட்சமாக அதிகமாக இருக்குது. ஸோ தேசிய சராசரி இந்த காலகட்டத்தில் எவ்வளவா இருக்குது? 2.05 லட்சமாக இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது 1.77 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. இதுவும் வந்து நோட் பண்ணிக்கணும். பெர் கேபிட்டா இன்கமில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. அப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானா வந்து முதல் இடத்துல இருக்குது. 3.87 லட்சமோட தெலுங்கானா முதல் இடத்துலையும் 3.8 லட்சத்தோடைய கர்நாடகா 2வது இடத்துலையும் இருக்குது. அதுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. ஹரியானா 4வது இடத்துலையும் குஜராத் வந்து 5வது இடத்துலையும் இருக்குது. இந்த பட்டியலில்
பீகார் தான் வந்து கடைசியா இருக்கு. ஸோ இது வந்து கரண்ட் ப்ரைஸஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கும்போது என்னது, உங்களுக்கு வந்து இந்த இது பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், அப்புறம் அந்த பர்ச்சேசிங் பவர் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து சொல்லிருவாங்க. இன் ரியல் டெர்ம்ஸ், அதாவது நிலையான விலையில உண்மையான மதிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இன்ஃப்ளேஷன், பர்ச்சேசிங் பவர் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரியல் டெர்ம்ஸ். அதில் தமிழ்நாட்டோடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.98 லட்சம். இதில் வந்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. நிலையான விலையில் தமிழ்நாட்டோடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது 1.98 லட்சம். இதில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. கரண்ட் ப்ரைஸஸில் தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பெர் கேபிட்டா இன்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து கரண்ட் ப்ரைஸஸில் 2023 to 24க்கானது இது. ஸோ முன்னணி மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா செங்கல்பட்டு தான் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக 7.47 லட்சம் ஈட்டி முதல் இடத்துல இருக்குது. அதை தொடர்ந்து காஞ்சிபுரம் வந்து 7.39 லட்சத்தோட 2வது இடத்துலையும், சென்னை 3வது இடத்துலையும் இருக்குது. சென்னையோடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.77 லட்சம். இதில் தமிழ்நாட்டோடைய சராசரி தலா வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.13 லட்சமாக இருக்குது. அதில் 8 மாவட்டங்கள் வந்து இந்த சராசரியோட அதிக வருமானத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கு. சரிங்களா? அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி. இந்த மாவட்டங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா, ஹரியானா இந்த மாதிரி இந்தியாவுடைய முன்னணி மாநிலங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம்மை விட அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்கள் வந்து இந்திய தேசிய சராசரி தலா வருமானத்தை விட அதிக வருமானத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கு. சரிங்களா? இதில் கடைசியாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா திருவாரூர் வந்து கடைசியாக இருக்குது. 1.62 லட்சமோட பெர் கேபிட்டா இன்கமோட திருவாரூர் கடைசியாக இருக்குது. இருந்தாலும் கூட மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது இது அதிகம்தான். அடுத்ததாக தமிழ்நாட்டோடைய அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2022 to 23 2169 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. 2024 to 25 3681 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகமாக இருக்குது. இதுக்கு நடுவில் 2023 to 24 2436 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக 12.44% அதிகமாக இருந்தது. அது இப்போது 3681 மில்லியன் டாலர்களாக வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்நிய முதலீடுகளை ஈர்க்கிறதுல இந்தியாவுடைய முன்னணி மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. 2024 to 25 பார்த்தீங்க அப்படின்னா 5வது பெரிய மாநிலமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணமான துறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா, சுகாதாரம். இந்த துறைகள்லாம் அதிக முதலீடுகளை வந்து ஈர்த்திருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டோடைய அந்நிய நேரடி முதலீடு வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 சென்னையில் நடந்தது இல்லையா? அதில் வந்து 631 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருந்தது. ஸோ அதோடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 6.64 லட்சம் கோடி. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்களும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி இந்த நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணங்கள் மூலமாக 23,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் வந்து ஆகியிருந்ததும் அந்நிய நேரடி முதலீடு அதிகமாகிறதுக்கு ஒரு காரணம். அடுத்ததாக தமிழ்நாட்டோடைய எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ், ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துட்டோன்னா மின்னணு சாதனங்கள், ஜவுளி, தோல் பொருட்கள் இதோட ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குது. பொறியியல் எந்திரங்களோட ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவுடைய டெட்ராய்டு அப்படின்னா தமிழ்நாடு தான். மோட்டார் வாகன உற்பத்தியோடைய முக்கிய மையமாக தமிழ்நாடு வந்து இருக்குது. இந்த மின்னணு பொருட்களோட ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துட்டோன்னா கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 to 25 இதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 14.65 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகமாக இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மின்னணு பொருட்கள் மட்டும். அப்போ வணிக பொருட்கள் வந்து எவ்வளோ ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2020 to 21 26.15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த வணிக பொருட்கள் ஏற்றுமதி 2024 to 25 2 மடங்கு அதிகமாகி 52.07 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்குது. ஸோ இது வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்.
இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய கடன் வைப்பு விகிதம் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ சிடிஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து 120.5% இருக்கு. 2024 to 25ல ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, முன்ன பார்த்தது தான் 52.07 பில்லியன் அமெரிக்க டாலர்களோட ஏற்றுமதியில தமிழ்நாடு வந்து தொடர்ந்து 3வது இடத்துல இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்லேயும் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோலையும் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. பெர் கேபிட்டா இன்கமில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. இது எல்லாமே 2024 to 25 விவரங்களின்படி. தொழிற்சாலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் 40,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது. ஸோ இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள்லேயும் இருக்கிற எண்ணிக்கையை விட இது வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு நடுத்தர தொழில்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 39 லட்சத்துக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இ நிறுவனங்களோட தேசிய அளவில் தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ உத்தியம் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, எம்எஸ்எம்இ 39 லட்சத்துக்கும் அதிகமான பதிவுகளோட தமிழ்நாடு இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் 3வது இடத்துல இருக்குது. எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் தான் அதிக எண்ணிக்கையிலான தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் வந்து இருக்குது. 2024 to 25 கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா 463 பொறியியல் கட்டடக்கலை கல்லூரிகளும் 492 பல் தொழில்நுட்ப கல்லூரிகளும் தமிழ்நாட்டில் இருக்குது. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு அதாவது நிர்ஃப் 2025 படி பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவுடைய சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 17 நிறுவனங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இதில் முதல் இடத்துல இருக்குது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, தமிழ்நாட்டோடைய பர்சன்டேஜ் ஜிஆர் வந்து 47% இருக்குது. ஸோ இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து ஜிஆரில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. தேசிய சராசரி எவ்வளோவா இருக்குது? நேஷ்னல் லெவலில் ஜிஆர் வந்து 28.4% இருக்குது. பட் தமிழ்நாட்டோடையது 47% இருக்குது. பெண்களுடைய உயர்கல்வி சேர்க்கை அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அதுலேயுமே வந்து தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. 47.3%. தேசிய அளவில் 3வது இடத்துல இருக்குது. நேஷ்னல் லெவலில் பெண்களுடைய உயர்கல்வி சேர்க்கை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 28.5% இருக்குது. ஸோ இதை விட 2 மடங்கு தமிழ்நாட்டோடைய பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை வந்து அதிகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அர்பனைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, 2025 கணக்குப்படி தமிழ்நாடு 54.72% நகரமயமாக்கலோட இந்தியாவிலேயே கேரளாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்குது. கேரளா தான் வந்து அதிக நகரமயமாக்கல் இருந்தது. அர்பனைசேஷன் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா கேரளா 80%. பட் அதுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா தமிழ்நாடு 54.72%. ஸோ செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் ஆஃப்டர் கேரளா. சுகாதார குறியீடுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, லோ இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் குழந்தை இறப்பு விகிதம் வந்து கம்மியாக இருக்குது. 1000 பிறப்புகளுக்கு வந்து 12 அப்படின்ட்டுருக்கு. பிறப்பு விகிதமும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பர்த் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது. 2023 தரவுப்படி பார்த்திங்க அப்படின்னா 12 இருக்குது. அடுத்ததாக ஆயுட்காலம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, சராசரி ஆயுட்காலம் வந்து 73.4 ஆண்டுகளாக இருக்குது. ஸோ இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் தேசிய அளவில் தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ எந்தெந்த இதில் தமிழ்நாடு எந்தெந்த ரேங்கிங்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ஓக்கம் வறுமை ஒழிப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பல பரிமாண வறுமை குறியீட்டில் தமிழ்நாடு 1.43% அப்படின்ற மிக குறைந்த விகிதத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கு. இது 2022 to 23 நிலவரப்படி. கல்வி அறிவு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, 2011 கணக்கெடுப்பின்படி 80.9% கல்வி அறிவோட இந்திய அளவில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக குடிமை பண்பு சிவிக் பிஹேவியர் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. இந்தியா டுடே நடத்தின ஆய்வில் பொதுமக்களுடைய நடத்தை அப்புறம் ஒழுக்கத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, 2023 to 24 நிதியாண்டில் தமிழ்நாட்டோடைய பணவீக்கம் 5.4% இருந்தது. ஸோ இது வந்து நேஷ்னல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோடைய இன்ஃப்ளேஷனும் அதே தான். ஆனால் 2024 to 25 4.6% வந்து கம்மியாச்சு.
இதுவே 2025 டு 26 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2.3% குறைஞ்சிருக்கு. 2020 டு 21 ஒன்றுலேருந்து 24 டு 25. ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு, இந்தியா ரெண்டுலேயுமே வந்து சராசரி பணவீக்கம் வந்து 5.7% இருந்தது. மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது 2024 டு 25ல் 18 முதன்மை மாநிலங்கள் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் சில்லறை பணவீக்கத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10வது இடத்துல இருக்குது. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இன் மேஜர் இந்தியன் ஸ்டேட்ஸ். அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கானா 3.67% இருக்குது. 2வது இடத்துல ஜார்க்கண்ட், அப்புறம் வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா 10வது இடத்துல 4.65% இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா 11வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கும். பட் வேர்டிங்ஸில் வந்து 10th லோவஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சில்லறை பணவீக்கத்தில் தமிழ்நாடு 10வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நகர்ப்புற பணவீக்கம், அர்பன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2020 டு 21லேருந்து 24 டு 25 தமிழ்நாட்டோடைய சராசரி நகர்ப்புற பணவீக்கம் 5.7%. இதே டைமில் இந்தியாவுடைய சராசரி நகர்ப்புற பணவீக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 5.5%. ஸோ நேஷ்னல் லெவலில் விட தமிழ்நாட்டுடைய அர்பன் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ 2020 டு 25 இது சராசரி 5.7. இதுவே வந்து இயர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 2024 டு 25ல் 4.4% இருந்தது. அதுவே 2025 டு 26 டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2.5% கம்மியாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2025 டு 26ல் நகர்ப்புற பணவீக்கம் 2.5% இருக்குது. இதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம், ரூரல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2023 டு 24ல் 5.8% இருந்தது. 2024 டு 25ல் 5% குறைஞ்சது. 2025 டு 26 டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2.1% கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இன்ஃப்ளேஷனில் ரூரல், அர்பன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த அர்பன் பணவீக்கம் அர்பன் இன்ஃப்ளேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா மாநிலத்தோடைய ஒட்டுமொத்த பணவீக்கத்துக்கு முக்கிய காரணியாக இருக்குது. ஏன்னா கிராமப்புற பணவீக்கம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இதுவே முதன்மை பிரிவுகளில் உணவு பணவீக்கம், ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2025 டு 26ல் -0.003% அப்படின்னு சொல்லி கம்மியாக இருக்குது. உடைகள், காலணிகள் இதோடைய பணவீக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.3% அப்படின்ற மிதமான அளவில் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நிறைய கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்லேருந்து வோலட்டைல் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னவோ அதை சொல்கிறது தான் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுட்டு, ஃபியூவல் இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் 2020 டு 21ல் தமிழ்நாட்டில் 7% இருந்தது. அது 2024 டு 25ல் 4.1% கம்மியாக இருக்குது. பட் 2025 டு 26 டிசம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4.7% இருக்குது. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அண்ட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், தொழிலாளர்களுடைய பங்கேற்பு விகிதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2021 டு 22ல் 71.5% தான் இருந்திருக்கு. அது வந்து 2023 டு 24ல் 72.1% அதிகமாக இருக்குது. இதே டைமில் இந்தியாவுடைய தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 66.2%லேருந்து 71.3% அதிகமாக இருக்குது. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுவுமே 2021 டு 22ல் 67.9%லேருந்து 2023 டு 24ல் தமிழ்நாட்டில் 69.6% அதிகமாக இருக்குது. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னா வேலை தேடுபவர்களையும் சேர்த்து வேலையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்கிற விகிதம். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னா வேலையில் இருக்கிறவங்கள மட்டும் சொல்லக்கூடியது. அடுத்ததாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பின்மை விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 5.1%லேருந்து 3.6% குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து 2023 டு 24 கடைசியாக எடுத்தது. 2023 டு 22ல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.1% இருந்தது. 23 டு 24ல் 3.6% கம்மியாக இருக்குது.
இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ நேஷ்னல் லெவலில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4%லேருந்து 3.2% குறைஞ்சிருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டுடைய மொத்த மூலதன செலவினம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அதாவது சொத்துக்களை உருவாக்குறது 2020 டு 21லேருந்து 2025 டு 26 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மொத்த மூலதன செலவினம் அப்படின்னா 2.54 லட்சம் கோடி. ஸோ பொது சொத்துக்களை உருவாக்குறதுக்கு இவ்வளோ வந்து செலவிட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்றத சும்மா பார்த்துக்கோங்க. 2021 டு 22ல் 3048 கோடியாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2024 டு 25ல் 3433 கோடியாக அதிகமாக இருக்குது. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக 20 லட்சம் குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. 2025ல் அதை விரிவாக்கம் பண்ணாங்க. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய 2430 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. கூடுதலாக இதனால் 3 லட்சம் குழந்தைகள் வந்து பயன்பெற தொடங்கியிருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம், சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதன் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் 34 லட்சம் பயனாளிகள் வந்து பயன்பெற்றுட்டு வராங்க. முதியோர் மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 60 வயசு அதுக்கு மேற்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 14% இருக்குது. ஸோ இந்தியாவிலே கேரளாவுக்கு அடுத்தபடியாக அதிக முதியோர் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்குது. ஸோ கேரளாவில் 15.1% பேர் வந்து முதியோர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து 14% இருக்குது. ஸோ அடுத்த 10 ஆண்டோடைய தொடக்கத்தில் மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகையில் 5ல் 1 பங்குக்கும் அதிகமானவங்க வந்து முதியோர்களாக இருப்பாங்க அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதாவது 2030 தொடக்கத்தில் 20% பேர் வந்து முதியோர்களாக இருப்பாங்க அப்படின்னு கணிச்சிருக்காங்க. பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அதாவது மிகவும் வயதான முதியோர்களோட பிரிவில் ஆண்களை விட பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ முதியோர்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் வந்து வழங்கப்படுது. அந்த திட்டம் தான் இது. இதே போல் அன்னபூர்ணா திட்டம், ஓய்வூதிய திட்டத்தில் பயன்பெறாத வறுமையில் வாடக்கூடிய முதியோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுது இந்த திட்டத்தின் கீழே. அப்புறம் வாழ்வாதாரம் திறன் மேம்பாடு, முதியோர்கள் வந்து சுயசார்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ராசர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதியோர் சுய உதவி குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டு வருது. ஸோ டோட்டலாக இந்த திட்டங்கள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா 13.68 லட்சம் முதியோர்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. இந்த அக்ராசர் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் குரூப்ஸ் எய்ம்ட் அட் சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த அக்ராசர் அப்படிங்கிறது. இதை வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அட்டல் வயோ அபியுதய் யோஜனா அந்த ஸ்கீமோடைய பார்ட்டு தான் இது, இந்த அக்ராசர் குரூப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு சோலை மையங்கள் நவம்பர் 10, 2025ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா முதியோர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு மையங்கள் தான் இந்த அன்பு சோலை அப்படிங்கிறது. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25 பகல் நேர பராமரிப்பு மையங்கள் வந்து தொடங்கப்பட்டு இப்போ போயிட்டுருக்கு. அடுத்ததான் மக்களை தேடி மருத்துவம். ஸோ முதியோர்களுக்கு வந்து அவங்களோட இருப்பிடத்துக்கே போய் மருந்துகளை வழங்கக்கூடிய திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஒருங்கிணைந்த முதியோர் மேலாண்மை திட்டம், இன்டகிரேட்டட் ஜெரியாட்ரிக் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம், இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி சத்துணவு மையங்கள் இருக்கும் இல்லையா, அது வழியாக முதியோர்களுக்கு வந்து ஊட்டச்சத்துள்ள உணவு அப்புறம் தடுப்பூசி வழங்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இதே போல் நிறைய துணை கருவிகள் வழங்கல், முதியோர்களுடைய நடமாட்டத்தை எளிதாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வாக்கிங் ஸ்டிக்ஸ் கொடுக்கறது, ஹியரிங் எய்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இலவசமாக வழங்கப்படுது. அடுத்ததாக முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம், எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய முழக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட இல்லங்களுக்கே போய் மாதந்தோறும் ரேஷன் பொருட்களை இலவசமாக கொடுக்கறது தான் இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். ஸோ இது தொடங்கப்படும் போது குடும்ப அட்டைதார தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 21.7 லட்சம் பயனாளிகள் வந்து இருந்தாங்க. பட் 2025 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 40 to 45% பயனாளிகள் மட்டும்தான் அவங்களோட இல்லங்கள்லேயே பொருட்களை வந்து பெற்றிருக்காங்க.
ஸோ இன்னும் இந்த திட்டம் வந்து முழுமையாக மக்களை சென்றடையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக சென்று அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பட்டியல் இனத்தவர் பழங்குடியினருக்கான ஸ்கீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த சராசரி கல்வி அறிவோடு ஒப்பிடும்போது பழங்குடியினர் பட்டியல் இனத்தவருடைய கல்வி அறிவு விகிதம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பழங்குடியினரது வந்து 54.34% இருக்குது. இதுவே வந்து பட்டியல் இனத்தவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 73.26% தான் இருக்குது. ஸோ வந்து கம்மியாக இருக்குது. 1138 ஆதி திராவிட நலப்பள்ளிகள் மூலமாக 77,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பயன்பெறாங்க. 1331 விடுதிகள் வாயிலாக 99,000 மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிறாங்க. பழங்குடியின மாணவர்களுக்குன்னு சொல்லி 328 பள்ளிகள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. அதில் 8 பள்ளிகள் வந்து மாதிரி பள்ளிகள். கல்வி உதவித்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகையாகவே 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக 1.36 லட்சத்துக்கும் அதிகமான பட்டியலின மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி உதவி திட்டம். ஸோ உலகோட முன்னணி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதுகலை ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி SC/ST மாணவர்களுக்குன்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 36 லட்சம் வரைக்கும் நிதி உதவி வந்து வழங்கப்படுது இந்த திட்டத்தின் கீழே. 2021 to 22 இந்த திட்டம் வந்து தொடங்கினாங்க. 2025 to 26 ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 385 மாணவர்கள் வந்து இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததான் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சாலை வசதி பண்ணி தரது, குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, இலவச வீட்டு மனை பட்டாக்கள் வழங்குறது, குடியிருப்புகளுடைய அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து பலப்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்காங்க. 2024 to 25 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டில் பட்டியலினத்தவர்களுக்குன்னு சொல்லி 3233.85 கோடி வந்து ஒதுக்கியிருந்தாங்க. பழங்குடியினருக்கு வந்து 681.83 கோடியும் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதி ஒதுக்கீட்டில் 100% வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், அப்புறம் சிறுபான்மையினர் நலனுக்குன்னு தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா 69% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. கல்வி, வீட்டு வசதி, சமூக ஆதரவை விரிவுபடுத்துறதுக்கு உதவித்தொகை, விடுதிகள், கல்லர் சீரமைப்பு பள்ளிகள், அப்புறம் பிரத்யோக நல வாரியங்கள்லாம் வந்து செயல்படுது. பொருளாதார மேம்பாட்டுக்குன்னு சொல்லியே பின்வரும் நிறுவனங்கள் மூலமாக அவங்களுக்கு கடன் வழங்கப்படுது. சுய வேலைவாய்ப்பு உதவிகளும் வந்து வழங்கப்படுது. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து TABZEDCO அப்படின்றது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம். அப்புறம் TAMCO அப்படின்னா தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம். அடுத்தது வந்து TALMEDCO தமிழ்நாடு லேப்னோ எக்கானமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஸோ விளிம்பு நிலை சமூகத்திற்கனுடைய மேம்பாட்டுக்காக இவங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வழங்குறது, சுய வேலைவாய்ப்பு உதவிகள் வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து வழங்கப்படுது. ஓகே, தமிழ்நாட்டுடைய எதிர்கால இலக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2030க்குள்ளே $1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை அடைகிறது தான். 2047க்குள்ளே இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் முயற்சியில் தமிழ்நாடும் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது தான். அந்த இலக்கை அடைய முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024 to 25 நிதியாண்டில் பதிவு செய்த பெயரளவு வளர்ச்சி விகிதம் எவ்வளோ? 16%. நாமினல் க்ரோத் ரேட் வந்து 16%. இதுவே வந்து ரியல் ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.19%. ஸோ இந்த பெயரளவு வளர்ச்சி விகிதத்தை, நாமினல் க்ரோத் ரேட்டை வந்து தொடர்ந்து 16%ஆகவே தக்க வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரூபாய்க்கு நிகரான டாலரோட மதிப்பு ஆண்டுக்கு சராசரியாக 2% உயர்ந்தது அப்படின்னா இந்த $1 ட்ரில்லியன் அப்படின்ற இலக்கை 2031க்குள்ளே எட்ட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து எக்கானமிக் சர்வே. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் நமக்கு எக்ஸாமுக்கு போதுமான அளவுக்கு இதில் கவர் ஆகிருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த ஃபுல் பிடிஎஃப்பும் வந்து படித்து பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.